அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போது டைப்ரைட்டிங் அப்ளை பண்ணுற நண்பர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த முறை வந்து எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இருக்க வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட். ஆனால் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் 15/12/2024 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் 16/12/2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடைசி தேதி வந்து 17/1/2025. அதே போல் டேட் ஆஃப் கரெக்ஷன். இப்போ நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபைனல் காப்பி வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருந்து அதை கரெக்ஷன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா 19 and 20 இந்த டேட்டில் வந்து பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸாம் டேட்டு ஓகேங்களா, அது எல்லாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு டைப்ரைட்டிங் ஜூனியர் சீனியர் ஹை ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 1/3/2025 முதல் 2/3/2025 நடக்க சொல்லியிருக்காங்க. 3ஆம் மாதம். டென்டேட்டிவ் டேட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6/5/2025 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண வெப்சைட் லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இணையதளம் மூலம் விண்ணப்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா படியும் பொறுத்து 17/1/2025. இணையதள விண்ணப்பம் திருத்தம் மேற்கொள்ளும் நாட்கள் அபராதம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 19 சொல்லியிருக்காங்க. வணிகல் தேர்வு கட்டணங்கள் பார்த்திங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணி பார்த்திங்கன்னா இளைநிலை டைப்ரைட்டிங் எதுன்னு பார்த்திங்கன்னா இளைநிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் 30 ரூபாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இளைநிலை ஜூனியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாவும், இடைநிலை 120 ரூபா, முதுநிலை உயர்வாக வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை பார்த்திங்கன்னா இளைநிலை பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஜூனியர் சொல்லுவாங்க. இடைநிலை பார்த்தீங்கன்னா ஜூனியர், முதுநிலை பார்த்தீங்கன்னா சீனியர், உயர் வேகம் ஹை ஸ்பீடு சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இதுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷு ஷார்ட் அண்ட் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் அண்ட் இருக்கான இது மினிமம் கவர்மெண்ட் சார்ஜஸ் எல்லா டெக்னிக்கல் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஷார்ட் அண்ட் இது ஓகேங்களா. இது வந்து ஷார்ட் அண்டுடைய அப்டேட்டிங். நம்ம டைப்ரைட்டிங் வந்து பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பல டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கான அந்த அப்டேட் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டைப்ரைட்டிங்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். டைப்ரைட்டிங் பார்த்திங்கன்னா 1/2 சொல்லியிருக்காங்க. டைப்ரைட்டிங் ஃபஸ்ட்டு பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் பேட்ச் ஆகுது, கரெக்டான பப்ளிஷ் வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து என்ன முடிச்சிருக்கணும், இம்பார்ட்டன்ட் அப்ளை டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் வந்து ஐடி கார்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் தான் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபு அப்லோட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜெராக்ஸ் காப்பி ஐடி ப்ரூஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேடு ஓகேண்ணா சப்ஜெக்ட் ஓகேண்ணா ஃபைனல் ஸ்லிப்பு இந்த எல்லா டீட்டெயில்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதே போல் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். இதோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஷார்ட் அண்ட் ஜூனியர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் முடிக்கிறது எஸ்எல்சி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அது சீனியர் கிரேட் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஏதாவது ஒன்று ஜூனியர் கிரேடில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஹை ஸ்பீட் ஷார்ட் அண்ட் அது நம்ம அக்கௌண்டன்சி சீட்லாம் அக்கௌண்டன்சி தமிழ் கேண்டிடேட். அதே போல் எக்ஸாம் டைப்ரைட்டிங் ஜூனியர் சீனியர் நம்ம அப்ளை பண்ண பார்த்திங்கன்னா அந்த கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நன்றி.